இந்த உலகத்தில் வாழுகிற போது நீ சம்பாதித்தாய், பொருளாதாரத்தை தேடினாய், இந்த பொருளாதாரம் ஹராமா ஹலாலா என்று கேட்பான். என்ன பதில் இருக்க போகிறது? இந்த உலகத்தில் வாழுகிற போது அடுத்த மனிதனுடைய மானத்தை கேவலப்படுத்தினாய், அடுத்தவனை அசிங்கப்படுத்தினாய், அடுத்தவனுடைய சொத்தை சுரண்டினாய். இப்படி வாழ்ந்தாய் அல்லவா, நீ வாழ்ந்தாய் அல்லவா என்று நாளை மறுமையில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்பான். கேட்கின்ற போது என்னாலும் உங்களாலும் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படித்தானே வாழுகிறோம். நானும் நீங்களும் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களை விளங்கிக் கொள்ளுங்கள், இங்கே அடைக்கப்பட்டிருக்கின்ற எந்த ஆன்மாவுக்கும் இந்த உழைப்பை சேர்வது கிடையாது. இங்கே அடக்கப்பட்டிருக்கின்ற எந்த ஆன்மாவுக்கும் அல்லாஹ்வுடைய வேதம் இந்த இடத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு குர்ஆன் வாசகங்களும் நபிகளாரின் பொன்மொழிகளும் சேர்வது கிடையாது. உயிரோடு இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கான உபன்யாசமாக அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உள்ளங்கள், மனித உள்ளங்கள் மாறுவது கிடையாது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது கிடையாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நடக்க இருக்கின்ற ஒரு நிகழ்வை பற்றி சொல்லுகிறான். எப்படி தெரியுமா? நாளை மறுமையில் ஒரு மனிதனை அல்லாஹ் கூப்பிடுவான். ஒரு மனிதனை நாளை மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவான் விசாரிப்பதற்காக கூப்பிடும் போது அவன் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய மானத்தில் கை வைத்திருப்பான், ஒரு மனிதனுடைய சொத்தில் கை வைத்திருப்பான், ஒரு மனிதனை கேவலப்படுத்தியிருப்பான், ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தியிருப்பான். இந்த மனிதனை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க கூப்பிடுவான். கூப்பிட்ட பிறகு என்ன தெரியுமா நடக்கும்? இந்த மனிதன் எவ்வளவு சொத்தோட வந்தாலும், எவ்வளவு திருகமோட வந்தாலும், எவ்வளவு தங்க பணத்தோட வந்தாலும் ஒன்றுமே நாளை மறுமையில் பிரயோசனம் அளிக்காது. ஏன் தெரியுமா? இவன் தர்மத்தோடு இருக்கிறான், திருகத்தோடு இருக்கிறான், தங்கத்தோடு இருக்கிறான். ஆனால் அடுத்தவனின் மானத்தில் கை வைத்து விட்டான், அடுத்தவனை அசிங்கப்படுத்தி விட்டான், அடுத்தவனை கேவலப்படுத்தி விட்டான். அன்பானவர்களே, நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தவனுடைய மானத்தில் கை வைப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. மன்னரையை மறக்காதீர்கள், மரணத்தை மறக்காதீர்கள், மறுமையை மறக்காதீர்கள். அந்த நேரம் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த உலகத்திலே நான் ஒருத்தனை அசிங்கப்படுத்தி விட்டேன், கேவலப்படுத்தி விட்டேன். நாளை மறுமையில் ரப்பு என்னை விசாரிப்பான். நான் இந்த உலகத்திலே என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்தேனோ, என்ன இபாதத்தெல்லாம் செய்தேனோ, எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தேனோ, ஆனால் ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தி விட்டேன். என்னுடைய இபாதத்தை, என்னுடைய நன்மையை அல்லாஹ் தூக்கி அப்படியே அந்த மனிதனுக்கு கொடுத்து விடுவான். அன்பானவர்களே, தொழுகையாளிகளாக இருந்து என்ன பிரயோசனம்? சதகாக்கள் செய்த, தான தர்மம் செய்த கொடை வள்ளல்களாக இருந்தால் என்ன பிரயோசனம்? நாங்கள் அல் குர்ஆனோடு தொடர்புபட்ட, அல் குர்ஆனை ஓதக்கூடிய உள்ளங்களாக இருந்தும் என்ன பிரயோசனம் என்பதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து பாருங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேசக்கூடிய எனக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம். மரணம் நிச்சயம். இந்த உள்ளம் மாறுவது கிடையாது. ஏன் மாற மாட்டிருக்கிறது? ஏன் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க மாட்டிருக்கிறது? அதான் சொல்லப்பட்டால் காதுகளுக்கு கேட்கிறது, பள்ளி வாசலுக்கு கால் செல்ல மாட்டிருக்கிறது.